தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையில் நள்ளிரவு வீட்டின் மீது 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புளிய மரம் விழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். மரம் விழுந்ததில் வீட்டில் இருந்த 3 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். புளிய மரம் விழுந்ததில் சாதிக், சதாம் ஆகியோரின் வீடுகளின் மேற்கூரை முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையில் நள்ளிரவு வீட்டின் மீது 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புளிய மரம் ஒன்று விழுந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இந்த மரம் வீட்டின் மீது விழுந்ததில் வீட்டில் இருந்த 3 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். புளிய மரம் விழுந்ததில் சாதிக், சதாம் ஆகியோரின் வீடுகளின் மேற்கூரை முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. 200 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் வீட்டின் மேற்கூரை மீது விழுந்து விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் வீட்டில் இருந்த 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மரம் விழுந்ததில் வீட்டில் இருந்த 3 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு கிருஷ்ணகிரியிலிருந்து எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ். 200 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் விழுந்திருக்கிறது. வீட்டின் மேற்கூரை சேதமடைந்திருக்கிறது. தற்போது 3 பேர் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வினோத், கிருஷ்ணகிரி 1வது வார்டு கோட்டை சப்ஜான் ஷாஹி தெருவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. இந்த குடியிருப்பில் சாதிக் மற்றும் சதாம் ஆகியோரின் அந்த வீடுகள் மீது நள்ளிரவு சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான புளியமரம் திடீரென ஒரு பகுதி முறிந்து விழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் நள்ளிரவில் நடந்ததால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சாதிக் என்பவரின் மனைவி மற்றும் 2 பெண் பிள்ளைகளுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. மேலும் உடனடியாக அக்கம் பக்கத்திலிருந்து காயமடைந்தவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் சாதிக் மற்றும் சதாம் ஆகியோரின் மேற்கூரை முற்றிலுமாக சிதைந்து வீட்டில் உள்ளே வைக்கப்பட்டிருந்த பொருட்கள், உடைமைகள் சேதமடைந்திருக்கிறது. கடுமையான சேதம் அடைந்த வீடு மற்றும் அன்றாட உபயோகிக்கும் உடைமைகள் இழந்து தவிக்கும் பாதிக்கப்பட்ட சாதிக் மற்றும் சதாம் ஆகியோர் தங்களுக்கு உதவிடுமாறும் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் தகவல் அறிந்து உடனடியாக தீயணைப்பு துறையினர் அங்கு சென்று தற்போது அந்த கூரையின் மீது விழுந்திருக்கக்கூடிய அந்த 2 அந்த மரங்களை மீட்கும் பணியில, அதாவது அதை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணியில தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.